இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு இங்கே பாருங்களேன் இப்படி இருக்கும். இது நம்ம இப்படி மேக்னெட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இதே மாதிரி ஸ்டோன் வச்சு ரவுண்டாக இருக்குது. ஸோ இதுவும் மேக்னெட்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 பெண்டன்ட்டில் இந்த மாதிரி மேக்னெட் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வச்சு கூட நம்ம இந்த செயின் அட்டாச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்களேன், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் மோல்டிங்காக இருக்குது. பட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டு ஒரு கவரில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் தராங்க. அதே மாதிரி இது ரெண்டு ஒரு ஜிப்லாக் கவரில் தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒட்டும்போது உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்களேன் எப்படி ஒட்டிக்குதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே சிலிண்டர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதே இது பார்த்தீங்கன்னா கோல்டுலேயும் இதுலேயும் இருக்குது. ஸோ இதுவும் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். இங்கே பாருங்களேன். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து நான் இப்படி டிசைன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போது இதை வந்து நம்ம பிரேஸ்லெட் மாதிரி கூட நாமளே டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது செயினோட பெண்டன்ட் தனியாக கீழே வந்துருச்சுன்னா அதை கூட எடுத்து நீங்கள் பிரேஸ்லெட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நாம் இந்த மாதிரி ஒன்று எடுத்து நான் இந்த கோல்டன் கலர் எடுத்து இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த செயினோட எடுத்து நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களும் தானே பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா இந்த சம்மரில் அவங்களுக்கு இது ஒரு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கியும் ப்ரெசென்ட் பண்ணலாம். அல்லது அவங்க முன்னாடி செஞ்சு காமிச்சு இதே நானே பண்ண பிரேஸ்லெட்னு காட்டலாம். இப்போ நான் உங்களுக்கு அழகாக டிஸ்பிளேயில் வைக்கிறேன் பாருங்களேன். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இது முன்னாடி வந்துடும் இந்த நெக் டிசைனை. இப்போ உங்களுக்கு கையில் இது என்னோட கை குட்டி கையாக இருக்கனால பண்ணல. பட் ஒரு எங்கள் வீட்டு கசினுக்கு ஒன்று பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அழகாக இருக்குல்ல இந்த பிரேஸ்லெட்டை. ஸோ உங்களுக்கு வச்சு கீழே காட்டுறேன். இப்போது இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குங்க இந்த பிரேஸ்லெட்டு. குட்டீஸ்க்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே உங்களுக்கு லென்த்தியாக வேணும்னா இப்போ பாருங்களேன், இதை நான் குட்டீஸ்க்கு போடுறதுக்காக இதே போட்டேன். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வேணும்னா இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய செயினாக எடுத்து கூட நீங்கள் போடலாம். இதை எடுத்துட்டு இன்னொருத்துல இந்த இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதுலேயே இருக்க பாருங்க. இதையே எடுத்து நான் இந்த சைட்லையும் போட்டுக்கிறேன். இப்போது இதை எடுத்து இங்கே இருக்கிற லாக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எடுத்து நான் இதை அப்படி போட்டுக்கிட்டேன். இப்போ இது இன்னொன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பீஸும் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இது இப்படி போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக செயினுக்கெல்லாம் மாட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நாமளே கஸ்டமைஸ் பண்ணுறதுனால நாமளே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குட்டீஸும் இதே மாதிரி பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒன்று சைஸ் கொஞ்சம் சின்னதாகவும் ஒன்று கொஞ்சம் செயின் பெருசாகவும் தான் இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும். செயின்லையும் அப்படியே தான் காமிச்சிருக்கேன். செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நமக்கு கைக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும். அதனால தான் என்னோட பர்பிள் செயினையும் காமிச்சிருக்கேன், இந்த பிரேஸ்லெட்டையும் காமிச்சிருக்கேன். இது பாருங்களேன், இது நானே டிசைன் பண்ண பிரேஸ்லெட்டை இப்போ நான் இதை வச்சு காட்டுறேன் பாருங்க. அழகா இருக்குல்ல. இப்போ இந்த செயினை இப்போ எந்த இடத்துல வேணுமோ அது அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோட பிரேஸ்லெட் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம இந்த டாலர்லையும் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கோல்டன் கலர்லையும் வச்சு பண்ணிக்கலாம். அல்லது நமக்கு வேணும்னா இந்த சிலிண்டர் ஷேப்லையும் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே மேக்னெட்டுங்கனால அப்படியே அழகாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினது. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.